இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இந்நேரம் எரிச்சு சாம்பல கடல்ல கரைச்சிருக்கலாம். ஆனா மாயா புருஷனையும் பெரியப்பனையும் காப்பாத்தணுங்கிறதுக்காக கூறு போட்ட உடம்பை இப்படி மறுபடியும் கூறு போட வச்சிட்டால. லிங்கம், ஏன் இப்படி புலம்புறீங்க? பாத்துக்கலாம் விடுங்க. அண்ணே. ஹலோ டாக்டர், நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? ஞாபகம் இருக்கு சார். நான் ஏற்கனவே என்ன ரிப்போர்ட் கொடுத்தனோ அதே ரிப்போர்ட்டு அப்படியே வந்துடும். நீங்க கவலையே படாதீங்க. ஓகே, தேங்க்யூ. டாக்டர் கிட்ட பேசிட்டேன். நீங்க லாயர் அபிமன்யுவா? ஆமா சார், நான் தான். நீங்க தான் ரீபோஸ்ட்மார்டம் பண்றதுக்கு கோர்ட்ல பர்மிஷன் வாங்கியிருந்தீங்களா? எஸ் டாக்டர். ஐ எம் வெங்கட். ரீபோஸ்ட்மார்டம் பண்றதுக்கு என்னதான் அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்காங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ரீபோஸ்ட்மார்டம் முடிஞ்சதும் நான் சொல்றேன். ஓகே. போனா வேற டாக்டர் வந்திருக்காரு. இந்த மாயா தான் ஏதாவது வேலை பண்ணிருப்பான். ஏய் மாயா, என் பொண்ணுக்கு கடைசியா ஒரு மரியாதை பொண்ணுன்னு நினைச்சா அதை கெடுத்துட்டியே. எல்லாம் நல்லா இருப்பியா? உங்க பொண்ணோட சாவுக்கு நியாயம் கிடைக்கணும்னு தான் போராடிக்கிட்டு இருக்கோம். சும்மா கத்தாதீங்க. நியாயமெல்லாம் எனக்கு தெரியாது. என் பொண்ணோட விஷயத்துக்கா நீ போராடுற? உன் பெரிய பொண்ணையும் உன் புருஷனையும் காப்பாத்துறதுக்காகத்தான் ஏதோ கோல்மால் பண்ணி ரிப்போர்ட் எல்லாம் மாத்துறதுக்கு பாக்குற. ரிப்போர்ட் மாத்துறது, கோல்மால் வேலை பாக்குறதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுங்க. நாங்க நேர்மையான வழியில தான் போராடிக்கிட்டு இருக்கோம். தப்பு பண்றதா நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க கோர்ட்டுக்கு போங்க. இப்போதைக்கு கொஞ்சம் அமைதியா இருங்க.